யாருமா நீ? தங்கறதுக்கு இடம் இல்லாம இந்த பஸ்ல வந்து படுத்திருந்தேன். நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில போயிடுறியா? நீ என் கூட வந்துற. எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாம வா. A few minutes later 10 மணிக்கு மேல கடையும் இருக்காது, தண்ணி அடிக்காம எனக்கு தூக்கமும் வராது. வாயா, உன்னை நான் தூங்க வைக்கிறேன். டேய், என்னடா எடுத்தோடனே பிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க? இது பிட்டு படம்லாம் இல்ல, பல டெரரான ஆவிகள் கடித்த ஒரு பேய் படம். அப்படியா? நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹலோ பிளாஸ்டர்ஸ், வெல்கம் டு another roast வீடியோ. தமிழ் சினிமா கொண்டாட தவறிய ஒரு கொடூரமான பேய் படத்தை தான் யூடியூப் தோண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓபன் பண்ணா சென்னை டு கடலூர் ரூட்ல ஓடிட்டு இருக்கிற பஸ் பாலத்தை உடைச்சிட்டு ஆத்துல விழுந்துருது. அதுல அதிர்ஷ்டவசமா யாருமே உயிர் தப்பல, எல்லாருமே இறந்துடுறாங்க. கல்லஞ்சக்காரன். ஓ மை காட், கடவுளே உனக்கு கண் இல்லையா? சாக்கக்குறை. எத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு வருத்தப்பட்ட நீ, மார்க் மை வேர்ட்ஸ், இந்த படம் முடியும் போது ஏண்டா வருத்தப்பட்டவன்னு வருத்தப்படுவேன். இப்ப ஆக்சிடென்ட் ஆன அந்த பஸ்ஸை செட்ல கொண்டு போய் போட்டு போயிடுறாங்க. விபத்துக்குள்ளான பஸ்ஸை ஒரு மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போய் போட்டுட்டாங்க. ஆனா அந்த செத்து போன ஒவ்வொரு ஆன்டிஸா அந்த பஸ் தேடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே வா. யாருமா நீ? தங்கறதுக்கு இடம் இல்லாம இந்த பஸ்ல வந்து படுத்திருந்தேன். நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில போயிடுறியா? ஆனாலும் இந்த ஆன்டிக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தியா? நீ என்ன சொல்ற? இல்ல, செத்து போய் தன்னோட ஃபேமிலி கூட பார்க்க போகாம ஆக்சிடென்ட் ஆன பஸ் தேடி வந்திருக்காங்களே, அதனால சொன்னேன். நீ என் கூட வந்துற. எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாம வா, சீக்கிரம் சாப்பிடு. என்ன கன்றாவிடா இதெல்லாம்? என்னமோ சத்தம் கேக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ ஷிட், ஒரு ஆவியை நிம்மதியா ரொமான்ஸ் பண்ண விடுறாங்களா? ஹோலி கோஸ்ட்ஸ். 10 மணிக்கு மேல கடையும் இருக்காது, தண்ணி அடிக்காம எனக்கு தூக்கமும் வராது. வாயா, உன்னை நான் தூங்க வைக்கிறேன். என்னடா ஆன்டி எலும்பு கூட மாறிடுச்சு? எலும்பு கூடு கூட எப்படி மாட்டிக்கிறது? இப்ப ஒரு வழியா அந்த காஜி பிடிச்ச காமகனுக்கு கம்பி நீட்டிட்டு அந்த ஆவிங்க எல்லாம் பஸ்ஸை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு நிமிஷம், என்னய்யா? இறந்து போனவங்க இறக்கும் போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ல தான் ஆவியா சுத்துவாங்க அப்படின்னா இந்த ஆன்டி பஸ்ல இப்பதான்டா புரியுது அந்த பஸ் ஏன் கவுந்துச்சுன்னு. ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு ஜோடிகளுக்கு திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கல்யாண பந்தியில ஒரு காதல் ஜோடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்தை காலி பண்ணிட்டு பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் வேணும்னா நம்ம 2 பேரும். அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. இருந்தாலும் கல்யாணத்தை மண்டபத்துலலாம் வச்சுட்டு இவ்வளவு கஞ்சத்தனமா பண்ணி பார்த்ததே இல்லடா. இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபத்துல வெறும் 2 பேர் தான் பந்தியில உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்களாம். இப்ப கல்யாணம் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுமே அந்த கல்யாண மாப்பிளையும் பொண்ணு கிட்ட டியூட்டிக்கு டைம் ஆச்சு, டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்ன மனுஷயா, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே பால் வேணும் பழம் வேணும்னு கேட்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? இதுக்கே சாக்கான எப்படி? இன்னும் அடுத்த சீன்ல பாடுறான் என் தலைவனு. இப்ப அவர் கிளம்பினதும் அந்த காதல் ஜோடியும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டது நன்றி, அடுத்த சீன்ல கோஸ்ட் என்ட்ரி அப்படின்ட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போனதும் இந்த டைம்ல இந்த ஊர்ல எதுவுமே பஸ் கிடையாதுன்னு ஒரு சாக்கோ பாய் வந்து சொல்ல உடனே அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பர்மிஷன் கேக்குறாங்க. ஆமாமா, இந்த ஊர்ல இந்த டைம்ல எந்த பஸ்ஸும் கிடையாதான், நீங்க பர்மிஷன் கொடுத்தா ஓயோ புக் பண்ணி ஓய்வு எடுத்துட்டு ஒரு வாரத்துல வந்துடும், சிறு போல டிப்பேன், நடந்தாவது வந்து சேரு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த டைம்ல அந்த கோஸ்ட் பஸ் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குது. இந்த காதல் ஜோடியும் பின்னாலே ஒரு மொட்டை தீவிரவாதி ஏறிடுறாங்க. இவன் தீவிரவாதியா அப்படின்னு நான் சொல்லல, அவனுங்களே சொல்றானுங்க. இந்த வீடியோல இருக்கிறவன் பேர் தீ. இவன் வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிற தீவிரவாதி. ஏயோ, இந்த மொட்டை மட்டையை பிடிக்கதான் இந்த டைம்ல போன் பண்ணி வர சொன்னீங்களா? உங்களுக்கு எல்லாம் முக்கியமான நேரத்துல முட்டி வெளி வரணும்னு சாபம் விடுறா. இப்ப அந்த மொட்டையை காலையில திட்டிக்கலாம், வீட்டுக்கு போய் சம்பவம் பண்ணலான்னு வர போலீஸ்காரர்கிட்ட, என்னங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. என்னமா சொல்ற? நம்ம ஊர்ல இந்த டைம்ல தான் எந்த பஸ் ஓடாதே. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? என்னத்த பண்றது? இந்த நேரத்துல எங்க போய் தொலைச்சாங்களோ தெரியல, வா போய் தேடலாம் அப்படின்னு அவர் ஒய்ஃபையும் கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு கூட 4-5 போலீஸ்காரங்களை ஏத்திட்டு கிளம்பிடுறாரு நம்ம சௌத்ரி. மிஸ்டர் சௌத்ரி, கன்னி பொண்ணு சாபம் உங்களை சும்மா விடாது. ஏங்க அங்க பாருங்க.
அட 2 இளம் சிட்டுக்கள் அந்த நேரத்துல தேன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு பொறுக்கலையா? இதுக்குதான் நடக்க வேண்டியது கரெக்டான நேரத்துல நடக்கணுங்கிறது. இப்ப பாரு, கண்ட கருமெல்லாம் கண்ணுல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா அநியாயமா ஒரு கள்ளக்காதல பிரிச்சிட்டீங்களேடா. இப்ப இந்த காதல் ஜோடிங்க பஸ்ல பேய் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாம ஒரு டூயட் சாங் வேற போறாங்க. கவனித்தீரா? இவர்கள் பாடிய லிரிக்ஸை கவனித்தீரா? இல்லை மன்னா. வேலை எதுவுமே செய்யாம வெறும் வேலை மட்டுமே செய்யணுமா? அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இப்ப இந்த சாங் முடிஞ்ச உடனே அந்த மொட்டை மண்டையனுக்கு மூச்சா முட்டிட்டு வர பஸ்ஸை நிறுத்த சொல்லி உடனே ஆர்கியூ பண்றான். வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? டேய், அவனுங்களை நார்மலாவே பேச சொல்றா, பேயின்னு ஒத்துக்கிறோம். மாடலேஷன்ங்கிற பேர்ல மடப்பூண்டு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப பேய்க்கு அந்த மொட்டை மண்டையனுக்கு நடக்கிற ஆர்கியூமெண்ட் முத்தி போக அந்த மொட்டை மண்டையை பைக்குள்ள வச்சிருக்கிற கன் எடுத்து பேயை ஷூட் பண்றான். ஏண்டா, அதுதான் பேயின்னு தெரியுதுல, துப்பாக்கி எடுத்து சுட்டா மட்டும் என்னடா ஆக போகுது? இப்ப அந்த பேய்ங்க இன்னும் காண்டாகி அந்த மொட்டை மண்டையனை பாதி பாடியாக்கி பஸ்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க. இப்ப பஸ்ல இருந்து உயிர் தப்பிச்ச அந்த மொட்டை மண்டையை போலீஸ் கையில மாட்ட போலீஸ் கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றான். எப்படி வந்த? உன்னை யாரா கொண்டு போடுது? டேய் சொல்லா சொல்லா. பேயை விட நீ பயங்கரமானவனாச்சே. ஆமா இன்ஸ்பெக்டர். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. ஓ மை காட், அப்ப நம்ம ஒரு நல்ல ஆவி ஆராய்ச்சியாளரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப பஸ்ல வந்துட்டு இருக்கவங்கள பேயின்னு தெரிஞ்ச உடனே அந்த கால் ஜோடிக்கும் அதுல இருந்து எகிரி குதிச்சு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. ஆனா அவங்க என்னதான் ஆவிகளா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு. அந்த காதல் ஜோடிகளுக்கு அழகா ரூம் எடுத்து கொடுத்து அதுல ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அவசரமா நாங்க சென்னைக்கு போறோம் சார். நாங்க வேற பஸ் பிடிச்சு போறோம் சார். ஆமாங்க. எங்க ரகசியம் தெரிஞ்ச யாரும் இங்க இருந்து உயிரோட போக முடியாது. பேசாம ரூமுக்கு போங்க. இவன் என்ன கேக்குறது? வா நம்ம போலாம். Five minutes later. அவங்களே ஆல்ரெடி ஓய போற ஐடியால தான் இருந்தாங்க. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. மாமாவா? அவ்வளவு கேவலமா நடத்திருக்காயா? நீங்க இன்னும் போலையாடா? போச்சு போயிடுறோம். நீங்களாம் எப்படி வந்தீங்க? நான் வர மாட்டேன், என்ன விட்டுருங்க. வா. நீங்களாம் எப்படி வந்தீங்க? ஓடியா வா. என்னையா மனுஷன் நீ? ஒரு கோஸ்ட்ங்க என்ன ஆசையா வந்து ரேப்புக்குறான்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சமாச்சும் கண்டுக்கிறியா? இப்ப அங்க ரூம் எடுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் திரும்ப டிராவல் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த போலீஸ் குரூப் ஒரு சயின்டிஸ்ட போய் பார்க்க, அந்த சயின்டிஸ்டும் இதுக்காக நான் பல வருஷமா ரிசர்ச் பண்ணி ஒரு கேமராவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அந்த கேமரா வழியா பாத்தீங்கன்னா பேய் என்ன பேசுதுன்னு கேட்கலாம், பேய கண்ணால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார் கையில தராரு. எங்களை பார்த்தா சன்னி லியோன் படத்தை சன் டிவில பாக்குற மாதிரி தெரியுதா, இல்ல கலிஃபா படத்தை தான் கேடிவில பாக்குற மாதிரி தெரியுதா? டேய், நைட் என்ன டைம்ல போடுறாங்க? பின்ன சயின்ஸ்ல ஆவின்னு ஒண்ணு இருக்கிறதா இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. இதுல ஒரு சயின்டிஸ்ட் பேய் இருக்கிறதா நம்பி அதுவும் அந்த பேயை கண்ணால பாக்குறதுக்கு ஒரு கேமரா வேற கண்டுபிடிச்சு வச்சிருக்காராம். இப்ப அங்க இருந்து கட் பண்ணா அந்த போலீஸ் குரூப் அந்த கேமரா வச்சுட்டு அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேமரா வச்சு அந்த பஸ்ஸை பார்க்க தான்டா முடியும், தொடலாம் முடியாது. இவனுக்கு வரும்போதே மூளையை கட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டானுங்களா? இதுல நம்ம சௌத்ரி சார் ஒரு படி மேல போய் அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி பஸ் மேல எகிரி குதிக்கலாம் ட்ரை பண்ணுவாரு. இப்போ ஒருவேளை சௌத்ரி சார் எகிரி குதிக்கும் போது அந்த பஸ்ஸை தொட முடியாம கீழே விழுந்து கையை காலெல்லாம் முடிச்சுக்கிறாரு. அந்த ஜீப்பும் அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி ஒரு பள்ளத்துல விழுந்து நம்ம சௌத்ரி சார் தவிர கூட போன அத்தனை போலீஸ்காரங்களும் காலியாயிடுறாங்க. இப்படி அந்த பேய் பஸ் பிடிக்கிற முயற்சியில அத்தனை போலீஸ்காரங்களையும் கூட்டிட்டு போய் போட்டு தள்ளினதுக்காக நம்ம சௌத்ரி சாரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் என் முயற்சியில இருந்து பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சௌத்ரி சார் திரும்ப அந்த சயின்டிஸ்ட் தேடி போறாரு. இப்ப அங்க இருந்து கட் பண்ணி அந்த ஜோடியோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நேரா ஒரு சாமியாரை போய் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த சாமியாரும் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த பேயை விரட்டுறதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அந்த சாமியார் பயங்கரமா யாகெல்லாம் வளர்த்து அங்க இருக்கிற பேய் ஒவ்வொருத்தரை கிளப்பி ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற பேய்ங்க எல்லாம் உசாராகி அந்த சாமியார செம்ம சாத்திடுதுங்க. வாடா 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 வாடா. ஐ மிஸ் இட் தி பீட்டர்.
ஒவ்வாளுக்கு ரெக்க முளைச்செடுத்து பறந்து போயிடுத்து. இப்ப கட் பண்ணா சயின்டிஸ்ட காட்டுறாங்க. சயின்டிஸ்ட் இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு. இங்க பார், அந்த பஸ் வரும்போது முன்னால நிறைய ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு அது மேல லைட் அடிச்சோம்னா பேய்ங்க பூரா கிளம்பிடும். யோ என்னையா சொல்ற? ஆமாப்பா, பேய்ங்களுக்கு தான் வெளிச்சம்னா ஆவாது அப்படின்னு அறிவுபூர்வமா ஒரு ஐடியா கொடுக்க நம்ம சௌத்ரி சாரும் அந்த ஐடியாவை ட்ரை பண்றாரு. இப்ப அந்த பேய் பஸ் வர ரூட்ல ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு ரெடியா நிக்கும் போது அடிபட்டு கிடக்கிற சாமியார் ஓடி வந்து அந்த இடத்துல நின்றுறாங்க. இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் கரெக்டா அந்த பஸ் மேல அடிச்சதுமே எல்லா பேயுமே ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு கிளம்பிடுது. அந்த காதல் ஜோடிகள் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இதோட அந்த திரைக்காவியத்துக்கு சுபம் போட்டுறானடா. நானும் நம்ம சேனல் இதுவரை எத்தனையோ பேய் வீடியோ ரோஸ் போட்டிருக்கேன்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான பேய் படத்தை பார்த்ததும் இல்ல, ரோஸ் பண்ணதும் இல்ல. ஓகே வர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேல ஆல்னு ஒரு சிம்பிள் வரும், அதை கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பை.